தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. கணிக்கினியா? ஏனுங்க சொல்லுங்க. என்ன துணி காய போட்டுட்டு இருக்கிறியாக்கும்? ஆமாங்க, காலையில இருந்து காஞ்சிக்கிட்டு இருந்த துணி சட்டுன்னு மழை வந்ததும் முழுசா நனைஞ்சு போச்சு. எப்படா மழை வரும்னு பார்த்து பார்த்து பயந்து காய போட வேண்டியதா இருக்கு. அதான் வீட்டுக்குள்ளேயே உணர வைக்கிறேன். சரிதான். காத்தாடி காத்துல காஞ்சா கூட பெருசா காஞ்சு போடும். ஆமாங்க. ஏனுங்க? என்னல? இல்ல, எனக்கு ஒரு சந்தேகம். சந்தேகமா? என்ன சந்தேகம்? நீங்க என் மேல கோபமா தானே இருந்தீங்க, இப்படி திடீர்னு சமாதானம் ஆயிட்டீங்க? யாரு சொன்னா நான் சமாதானம் ஆயிட்டேன்னு? நான் ஒண்ணு சமாதானம் ஆகலையே. அப்படியா? பெறவங்கிட்ட நல்லா பேசுறிய. அது நான் மாலை போட்டிருக்கேன்ல, அதான் உன்கிட்ட நல்லா பேசுறேன். இப்ப சாமி எப்படி எல்லாரையும் தப்பு பண்ணாலும் மன்னிச்சு இந்த உலகத்துல வாழ வைக்குதுல, அந்த மாதிரி தான் இப்ப நான் சாமியா இருக்கிறதுனால உன்னைய மன்னிச்சு நானும் வச்சிருக்கிறேன். ஓ, அப்ப கோயிலுக்கெல்லாம் போயிட்டு மாலையெல்லாம் கலட்டின பிறகு அப்புறம் மறுபடியும் கோபம் எல்லாம் வந்துடும். என்னங்க இப்படி சொல்றீங்க? நான் தான் சொன்னேன்ல, நான் சாமியா இருக்கிறதுனால உன்னைய மன்னிச்சிருக்கிறேன். கேரு கணக்கினியா? அதுக்கப்புறம் உன்ட்ட இந்த மாதிரி சாதாரணமா பேசிட்டு இருக்க மாட்டேன். அதனால உனக்கு இப்பவே என்னென்னலாம் பேசணும்னு தோணுதோ அதெல்லாம் பேசி முடிச்சுப்பிடு. அப்புறம் நான் மலைக்கு போயிட்டு சாமியை இறக்கி வச்சுட்டேன்னா அப்புறம் பேசிக்கிட மாட்டேன், பாத்துக்க. ஏய், என்ன பாத்துக்கிட்டே கிடக்குறவ? பேசு. ஏதாவது உனக்கு தோணுச்சுன்னா உடனே பேசிவிடு. எல்லாம் இப்ப பேசிக்கிட்டாதான் அப்புறமா எதுவும் பேச முடியாது. அப்புறம் பாத்துக்க. அப்புறம் வழக்கம் போல கடுதாசில் எழுதி தர மாதிரி தான் இருக்கும். ஏனுங்க, இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? பொசுக்குன்னு பேசுனா என்னத்தங்க பேசுறது? ஓஹோ, அப்ப என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு ஒண்ணும் இல்ல. அப்படி சொல்லிட முடியாது. உங்கள்கிட்ட பேசுறதுக்கு தான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். பொசுக்குன்னு கேட்டீங்களா? அதான் என்ன பேசுறது? ஏனுங்க, செய்தி பாத்தீங்களா? புயல் ஒண்ணு ரொம்ப கோரமா உருவாக்கிக்கிட்டு இருக்குதான். ஏய் ஆமாம்ல, நானே உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அது பேரு கூட பெண்களாம். பெண்களா? அட ஆமாப்ல, கரெக்டா தான் பேர் வச்சிருக்காங்க. கோரமா இருக்கிறதுக்குலாம் பெண்கள்னு தான் பேர் வைப்பாங்க. ஓஹோ, இந்த நாடே நாசமா போறது பெண்களால மட்டும்தான் சொல்ல வரிய? ஏனுங்க, மாலை போட்டிருக்கிறிய, பார்த்து பேசுங்க. சாமி சரணம். ஐயோ கண்டிக்கிறியா? நான் அப்படி சொல்ல வரல. பெண்கள் தான் புயல் மாதிரி வேகம் கொண்டு அப்படி பிச்சுக்கிட்டு வருவாங்க. ஒரு வேகம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோயேன், அவங்கள தடுக்கவே முடியாது. அப்படி சொன்னல. ஆமா, நீ எதுக்கு தப்பாவே புரிஞ்சுக்கிற? புயலுக்கு இன்னொரு விதமாவும் அர்த்தம் இருக்குல்ல, அதுதான் நான் சொல்றேன். சரிதான் புரிஞ்சுக்கிட்டானுங்க. பிறகு அந்த புயலோட பேரு பெண்கள் இல்லைங்க, ஃபெங்கல். என்னது ஃபெங்கலா? அட ஆமாங்க, ஃபெங்கல். அட போப்ல, என்னது இது ஃபெங்கல் செங்கல்னு? அழகா ஒரு தூய தமிழ் பேரை வைக்க கூடாது? யார் இந்த புயலுக்கு பேரெல்லாம் யோசிக்கிறது? நம்ம அட்மின் கிட்ட கூட்டிட்டு வர சொல்லு. எப்படி சும்மா அசால்ட்டா தமிழ் பேரெல்லாம் தெரிஞ்சு விடுறாங்கன்னு மட்டும் பாரு. சரிங்க, நாளைக்கு RSMCக்கு போன போட்டு அணுச்சுட்டி கார்ட்டூன்ஸ் சேனல் பாருங்க. அதுல நல்ல நல்ல தூய தமிழ் பேர்லாம் வச்சிருக்காங்க. அதுல ஒண்ணு தூக்கி உங்க புயலுக்கு வைங்கன்னு சொல்லி போடுறேன். சரிதானுங்க? இப்ப சொன்ன பாத்தியா, இதுதான் சரி. ஆமா, நடுவுல RMCயா KMCயா என்னமோ சொன்னியே, அது ஆஸ்பத்திரியா? ஐயோ, ஆஸ்பத்திரி இல்லங்க, RSMCனா ரீஜனல் ஸ்பெஷலைஸ்ட் மெட்ரலாஜிக்கல் சென்டர். இங்கதான் புயல் எப்ப உருவாகுது, எப்ப கரையை கடக்குது, அதுக்கான பேரு எல்லாமே மானிட்டர் பண்ணுவாங்க. எல்லாமே வந்து பார்த்து சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஓஹோ, ஆமா, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? நான் படிக்கும்போது, நான் காலேஜ் போய் படிச்சேனுங்களே, அப்ப நான் சும்மா இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி GK அப்புறம் நாட்டில் நடக்கிற விஷயம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவேன். அப்ப ஆசைப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டதுதான். சரிதான். ஆமா, நீ ஏன் அதுக்கப்புறம் படிக்கணும்னு ஆசைப்படல? அடியாத்தே, இப்ப என்ன சொல்ல வராக? ஏற்கனவே கராத்தே விஷயம் தெரிஞ்சுதான் இப்ப அடுத்த டோர்னமெண்ட் வரைக்கும் போயிருச்சு. இப்ப இந்த படிப்பு விஷயமும் தெரிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் ஏன் படிக்கலன்னு கேட்டு ஒருவேளை காலேஜுக்கு சேர்த்து விட்டுருவாங்களோ? ஏய் சொல்லுப்ல, நீ அடுத்த மேல் படிப்பை ஏன் படிக்கல? அது வந்துங்க. என்னங்க தும்மறீங்க பாருங்க, இருங்க நான் போய் தண்ணி கொண்டாரேன். தும்மறதுக்கு யாராவது தண்ணி குடிப்பாங்களா? விக்கல் வந்தாதான் தண்ணி குடிப்பாங்க. நீ அதை விட ஏனுங்க, என்னாச்சுங்க இப்படி தும்மறிய? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, சும்மா சிலுசிலுன்னு காத்தடிக்குதுல, கொஞ்சம் அந்த ஜன்னல சாத்த ரொம்ப தான் காத்தடிக்குது. சிலுசிலுனா காத்தடிக்குது? காத்தே காணுமே. இல்ல, கொஞ்சம் குளிருது, அதான். எனக்கு வேர்க்குதே. ஓ இல்ல, திடீர்னு கொஞ்சம் குளிராப்ல இருக்குது, அதுக்குதான் சொன்னேன்.
ஏனுங்க என்னங்க நீங்க நீங்க தான் ரொம்ப திடமான ஆளாச்சே. காடு மழை வெயில்னு எங்க போனாலும் உங்களுக்கு ஒண்ணு ஆகாது. சும்மா கதை விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமா, யார் அது காத்தாடியை நிறுத்தி வச்சது? துணியெல்லாம் நல்லா உடறணும்ல. இருங்க, நான் காத்தாடிய போட்டுட்டு வரேன். இரு, எனக்கே ஒரு மாதிரி குளிர்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு காத்தாடிய போட போறேன்ட்டு போறவ எனக்கு ஒரு மாதிரி விட விடன்னு நடுங்குது. ஒய்யோ, திடமான உடம்புக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இருங்க, நான் பாக்குறேன். எனக்கு என்ன இப்படி சூடா இருக்குது? என்னங்க, உங்களுக்கு காய்ச்சல் அடிக்குது. உடம்பு இவ்வளவு சூடா இருக்குது பாருங்க. ஹே, யார பார்த்து என்ன வார்த்தை பேசுறவ? நானும் பெங்கல் புயல போய் டைவ் அடிச்சு கிளீனிக் பிளஸ் ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு வர ஆளு. என்னைய பார்த்தா காய்ச்சல் 1/4 கிலோமீட்டருக்கு ஓடி போயிரும். என்னைய பார்த்து காய்ச்சல் வந்துச்சுன்னு சொல்றவ? எதுக்கு இந்த வெட்டி பந்தா? காய்ச்சல் வந்துச்சுன்னா காய்ச்சல் வந்துச்சு மாத்திரை கூடன்னு சொல்றதுக்கு 2 நிமிஷம் ஆகுமா? இப்ப காய்ச்சல் தான் உடம்புல வந்திருக்குன்னு நான் எப்படி ஒத்துக்கிட வைப்பேன்? எப்படி மாத்திரையை திங்க வைப்பேன்? ஒன்னும் புரியல. ஐயோ, சரி விடுங்க. நீங்க பாட்டுக்கு தும்மிக்கிட்டே கிடக்குறீங்களே, நான் போய் கசாயம் எடுத்துட்டு வரவா? ஏய், யார பார்த்து கசாயம் குடிக்கிறீங்களான்னு கேக்குற? என் உடம்பு. சரிங்க சரிங்க, நான் எதுவும் கேட்கலைங்க. நீங்க கசாயமே குடிக்க வேணாம். வேணா சுக்குமல்லி டீ போட்டு தரவா? அத வேணா போட்டு கொண்டா. மத்தபடி இந்த கசாயெல்லாம் வச்சுட்டு வந்துடாத, சரியா? எனக்கெல்லாம் காய்ச்சலும் பிடிக்கல, சளியும் பிடிக்கல. ஆமாமா, உங்களுக்கு யாரையுமே பிடிக்கல. ஓய், அது ஒரு ஃப்ளோல வந்துருச்சுங்க. ஒன்றும் இல்லை, இருங்க நான் போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். அப்புறம் இந்த சுக்கு இந்த மல்லி எல்லாம் கொஞ்சம் தூக்கலா போடு, தொண்டைக்கு இதமா இருக்கும். யார் தொண்டைக்குங்க? எது? இல்ல இல்ல, உங்களுக்கு தான் காய்ச்சல் சளி எதுவும் பிடிக்கலையே, அதான் யாரு தொண்டைக்குன்னு கேட்டனுங்க. ஓ, அப்படி கேட்டியா? நான் கூட தப்பா நினைச்சுட்டேன். இல்ல, எல்லாருக்கும் தொண்டைக்கு இதமா இருக்கும்னு சொல்ல வந்தேன். ஓஹோ, சரிங்க சரிங்க, கடைசி வரைக்கும் ஒத்துக்கிடல. ஒத்துக்கிட வைக்கிறேன். வா, நம்மளுக்கு காய்ச்சல் தான் வந்திருக்கு, சளிதான் பிடிச்சிருக்குன்னு ஒத்துக்க வைக்காம விட மாட்டா போலயே. கணக்கினியா, எனக்கு இங்க ரொம்ப குளிருது. நான் உள்ள போய் படுத்து கிடக்குறேன். நீ சுக்கு காப்பி போட்டுட்டு வந்து எனக்கு அங்க கொடு. சரிங்க. என்ன, நீ ஒண்ணும் போய் சொல்லாத. எப்படி எல்லாம் என்னோட முட்டை என்கிட்ட இருந்து ஏமாத்தி வாங்கி திம்ப? நீ மட்டும் என்ன ஒழுங்கா ஆத்தா கிட்ட போய் நான் எதுவுமே பண்ணாதப்பவே அண்ணன் அடிச்சு புடிச்சுன்னு அழுது ஐஸ் வாங்கி தின்றுக்கீல. ஆமா, நான் அப்படியே அழுதுட்டே போவேன்ல. ஆத்தா கூப்பிட்டு கேக்கும் என்னடி ஆச்சுன்னு. அப்புறம் நான் சொன்னேன்னா உடனே ஐஸ் வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்தும். நல்லா தான் இருக்குது உங்க சின்ன வயசு கதையெல்லாம் கேக்குறதுக்கு. ஏன் வீரா, உனக்கும் தானே அண்ணன் இருக்கு, நீங்க 2 பேரும் எப்படி? உங்க கதையெல்லாம் எங்கள்கிட்ட எதிர்பார்க்காதீங்க. எங்க ஐயனை கூட சமாளிச்சிருவேன், ஆனா எங்க அண்ணனை சமாளிக்கவே முடியாது. சரியான முசுடு பிடிச்சது. உங்களை மாதிரி சின்ன சின்னதா சண்டையெல்லாம் நாங்க போட்டதே கிடையாது. அந்த வயசுல எங்க அண்ணனாலே பயம். வீட்டுல சிரிக்க கூட சிரிக்காது, முரட்டாள் மாதிரி உட்காந்துருக்கோம். ஐயா, அப்ப வீடே கலகலன்னு இருக்காதே. அதுதான் மாமா சொல்றேன். அந்த வீட்டுல இருந்து எப்படா வெளியே போவோன்னு தான் இருக்குமே தவிர அந்த வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கவே பிடிக்காது. எங்க அண்ணன் வெளியே போயிருச்சுன்னா அம்பட்டு ஜாலியா இருக்கும் வீடு. எனக்கு பிடிச்ச மாதிரி ரேடியோல பாட்டெல்லாம் போட்டுட்டு நல்ல டான்ஸ் ஆடிட்டு கிடப்பேன். பாரா, ஆட்டெல்லாம் ஆடுவீங்களாமே. பிறகு வீட்டை விட்டு வெளியவும் அனுப்பவும் மாட்டாக, வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு கிடப்பாக. சமைக்கிறது, வீடை கூட்டுறது, பாத்திரம் கழுவுறது, துணியை துவைக்கிறதுன்னு இப்படியே எல்லா வேலையும் செஞ்சு கையே தேஞ்சு போயிடுச்சு. என்னல சொல்ற? அந்த வயசுலயும் அதெல்லாம் பண்ணிட்டு கிடந்த? ஆமா, பொம்பளை பிள்ளையாவே பிறந்துட்டா இப்படிதான். இப்பதான் படிப்போட முக்கியத்துவம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து படிக்க வைக்கிறாங்க. முன்னாடி எல்லாம் பிறந்து கொஞ்சம் வயசுக்கு வந்துட்டாலே போதும், உடனே வீட்டு வேலையெல்லாம் கத்து கொடுத்துருவாங்க. மாட்டை ஓட்ட வைக்கிறது, ஆட்டை மேய்க்க வைக்கிறது, கோழியை பிடிச்சு அமுக்கிறது, தொழுவத்தை சுத்தம் செய்ய சொல்றது, வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்க்க சொல்றதுன்னு எல்லாத்தையும் கத்து கொடுத்துருவாங்க. சாவர வரைக்கும் பொம்பளைங்க அதே வேலையை தான் பாத்துக்கிட்டு கிடக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வித்தியாசமும் இல்ல, கல்யாணத்துக்கு பிறவும் ஒரு வித்தியாசமும் இல்ல. என்ன, கூட நீங்க இருக்கிறதுனால சந்தோஷமா இருக்கிறேன். வீரா, உங்க அண்ணனுக்கு ரொம்ப பயப்படுவேன்னு சொன்ன, பிறகு எப்படி காலேஜ் எல்லாம் போய் முடிச்ச? அந்த சமயத்துலதான் எங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சு. இந்த கல்யாண வேலையில கொஞ்சம் கொஞ்சம் என்னைய மறந்துச்சா, அப்ப காலேஜுக்கு போகணும்னு முடிவு பண்ணேன். அதுக்கு தெரியாமே காலேஜ் எல்லாம் போய் சேர்ந்துட்டேன். எங்க ஐயா கிட்ட கேட்டேன், சரிதா பொம்பளை பிள்ளைக்கு படிப்பு ரொம்ப முக்கியம்னு சேர்த்து விட்டுட்டாங்க. ஆனா அப்பயே எங்க ஐயனுக்கும் எங்க அண்ணனுக்கும் சண்டை வந்துச்சு, என்னத்துக்கு பொம்பளை பிள்ளைய படிக்க அனுப்பிக்கிட்டேன்னு. ஆனா எங்க ஐயா உடல, என்னைய படிக்க வைக்கணும்னு அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க. சொல்ல போனா எனக்கு டீச்சர் ஆகணுங்கிறது பெரிய கனவு. அப்படியா? டீச்சர் ஆகணும்னா? ஆமா, நீ இப்ப படிச்ச படிப்புக்கு டீச்சர் ஆயிடலாமா? இல்ல மாமா, நான் பிஏ இங்கிலீஷ் தான் படிச்சிருக்கேன். பிஎட் எல்லாம் முடிக்கணும், அப்பதான் டீச்சர் ஆக முடியும். ஓ, அப்ப இதை வச்சு ஒண்ணு பண்ண முடியாதா? இல்ல மாமா, 2 வருஷம் பிஎட் கோர்ஸ் முடிச்சாதான் சின்ன பிள்ளைங்களுக்கே என்னால கிளாஸ் எடுக்க முடியும். ஆமாண்ணே, பிஏ பிஎஸ்சி இதெல்லாம் யூஜி கோர்ஸ்னே. பிஜிக்கு கண்டிப்பா பிஎட் படிச்சா மட்டும்தான் ஸ்கூல்ல எல்லாம் டீச்சரா போக முடியும். ஏஜில, நீ அதுக்கு ஒரு டிகிரியோட நிப்பாட்டின? உங்க வீட்ல தான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தால. மதனி, அதை சொன்னா வெக்க கேடு. எங்க வீட்ல படிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க,
ஆனா எனக்கு தான் படிக்கவே பிடிக்கல. அது கூட எப்படி பாரு, மூஞ்ச கூட காட்டாம சொல்றா பாரு. நிறைய பேருக்கு நிறைய திறமை இருக்கும் மாமா. எனக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு குழலி அளவுக்கு படம் வரைய தெரியாது. அந்த பிள்ளை சூப்பரா வரையும்ல. ஆமா, ஒரு பொருளையோ இல்ல மனுஷங்களையோ பார்த்த உடனே அப்படியே அச்சசல வரைஞ்சிருவா. ஆமா, நான் வரைஞ்சே ரொம்ப நாள் ஆகுது. ஏ குழலி, என்னையும் உங்க மதனியும் சேர்த்து ஒரு படம் வரைஞ்சு கூட. ஐ, இந்த ஐடியா நல்லா தானே இருக்கு. சரி, உங்க 2 பேரும் சேர்த்து வச்சு ஒரு படம் வரைஞ்சு தரேன். இப்பவே வர. நான் என் பொண்டாட்டி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பேசு பேசு. மாமா, என்ன பண்றிய? ஏய், எனக்கு ஒண்ணு தோணுதுப்ல. என்ன தோணுது? அர்ச்சி, அது இல்லப்ல, நீ ஏன் காலேஜுக்குலாம் சேர்ந்து படிக்க கூடாது? மாமா, ஏய், நீ தானே சொன்ன உனக்கு டீச்சர் ஆகணும்னு ஆசைன்னு. இது வரைக்கும் ஒரு நாள் கூட சொன்னதில்ல பாத்தியா? ஆனா இப்ப சொல்லிப்பட்டீல, இப்ப மட்டும் என்ன போய் படி. ஐயோ மாமா, என்ன சொல்றீங்க? இவங்க 2 பேரும் ஜோடி புறாக்களாட்டம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்மால என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரோ? சாப்பிட்டாரா கொண்டாரான்னு தெரியலையே. இந்த நிலா கிட்ட பேசினா அவ காதல விடுமா? நிலா, நான் சொல்றத என் ஆள் கிட்ட போய் சொல்லிடுறியா? நீங்க சொன்னா மட்டும் போதும், நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். என்ன நிலா பேசுது? ஓஹோ, லைலா பேசுற மாதிரி, காக்காதோர பேசுற மாதிரி இந்த எபிசோட்ல நிலா பேசுதோ? என்ன தமிழோட குரல் மாதிரி இருக்கு? குரல் மட்டும் இல்ல, ஆளே இங்கதான் இருக்கேன். தமிழ்? தமிழ்? இல்ல மாமா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அது அப்ப இருந்த ஆசை. இப்பெல்லாம் அந்த ஆசை போயிருச்சு மாமா. எதுக்கு இப்படி சொல்றவ? எப்ப இருந்த ஆசையா இருந்தா என்ன? நம்ம மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்ம ஆசையை நிறைவேற்றுறதுல தப்பே இல்ல. கேரவீரா, நீ படிச்சு டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டுட்ட. உன்னோட ஆசையை நிறைவேற்றணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கே ஒரு நல்ல காலேஜுக்கு போறோம், விசாரிக்கிறோம், உடனே பீஸ கட்டிட்டு சேர்க்கிறோம். என்ன மாமா, நம்மளே சோத்துக்கு தினமும் வேலைக்கு போக வேண்டியதா இருக்கு. அப்படி இருக்கிற நிலைமையில போய் காலேஜுக்கெல்லாம் பீஸ கட்டி படிக்க வச்சுட்டு எதுக்கு மாமா? வேண்டாம். ஏய் லூசாடி, நான் பாத்துக்கிறேன் ஃபீஸ் எல்லாம். இங்க காலேஜ் பணம் கட்டுறத பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. நீ நல்ல படிப்புன்னு உனக்கு தெரியும், உனக்கு நல்ல படிப்பு வரும்னு தெரியும். அப்புறம் எதுக்கு அதை வீணடிச்சுக்கிட்டு? நீ ஆசைப்பட்டதை படிடி, நான் பாத்துக்கிட்டேன். மாமா, இங்க நான் சொன்னதுதான். இதுக்கு மேல மறு பேச்சு இதை பத்தி யோசிக்கவே வேணாம். நாளைக்கு போறோம், காலேஜ்ல போய் விசாரிக்கிறோம். என்ன, சரியா? மாமா, சத்தியமா சொல்றேன், நீ கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் மாமா. ஏய் கிறுக்கச்சி, எனக்காக உசுர கூட கொடுக்க தயங்க மாட்டேன். உனக்காக இதை கூட செய்ய மாட்டேனா? தமிழ, நீ எப்படி இங்க வந்த? உன்னை பார்க்கணும்னு மனசு துடிச்சுக்கிட்டே இருந்தது, அதான் ஓடியாந்துட்டேன். தமிழ, சத்தியமா உன்னை பத்தி தாண்டா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன தேடி நீயே வந்துட்ட. என்னடி அப்படி பாக்குறவ? ஒண்ணும் இல்ல. என்ன மின்னலே, காலேஜுக்கு போவேன் ரெடியா? எனக்கும் தெரியும் என் மின்னல் கண்டிப்பா என்ன பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பான்னு. அதான் உன்னை தேடி ஓடி வந்துட்டேன். அப்படிதானே மின்னலே? எங்கே இருள் என்றாலும் அங்கே ஒளி நீதானே. கண்ணாயனை நீயே காக்க கண்ணீரையும் காணேனே. கண்ணில் நீ வந்து கதை பேச கனவில் முன்னால சிரிச்சேனே. உலகம் எல்லாமே தடுத்தாலும் உனக்கு துணையாக இருப்பேனே. அடிய பாக்கியலட்சுமி, என் பேத்திக்கிட்டே தொத்திட்டு தெரிவியா? அவத படிச்சுக்கிட்டு இருக்கானு தெரியுதுல, பறந்து போக வேண்டியதானே? ஏன் ஆட்டா பாக்கியவ விரட்டுற? அவ பொழுதுனைக்கு ஏன் கூட தானே இருப்பா. இருப்பா இருப்பா, நீ நினைச்சிட்டு உட்காந்துரு. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஜோடி கிடைச்சிச்சுன்னா பறந்து போயிருவா. கடைசி வரைக்கும் உன் கூட நான் மட்டும்தான் வரணும். ஏ பாக்கியா, நீ ஒண்ணு கோச்சிக்காத. ஆட்டா குட்டிக்கு லைட்டா பொறாம. அதுக்கு நான் தான் உசுரு. என்ன வேற யாருக்கும் விட்டு தராது. நீ வந்து என் பக்கத்துல உட்காந்தோனே அதுக்கு ஒரு மாதிரி பொசு பொசுன்னு வருது. இரு இத வச்சு கொஞ்ச நேரத்துக்கு ஆட்டக்குட்டியை வம்பிழுத்து பாப்போம். ஏ ஆட்டக்குட்டி. என்னத்தா? எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? நான் பிறந்த மறுநிமிஷமே என்னை தூக்கி எறிஞ்சிட்டு எங்க அப்பங்கார ஓடி போயிட்டான். எங்க ஆத்தா செத்து போயிட்டா. வேற எதுக்கு கஷ்டப்பட்டு என்னை இவ்வளவு தூரத்துக்கு படிக்க வச்சு வளர்த்த? ஏத்தா, என்னது இது? இதெல்லாம் ஒரு கேள்வியா? நீ எனக்கு பேத்திட்டா, என் மவனோட புள்ள, என்னோட ரத்தம். உன்னை அப்படி அம்போன்னு விட்டுட்டு உங்க அப்பங்காரன் போனானா நான் அதே மாதிரி இருக்கணுமா? அவனை ஏண்டா பெத்தோன்னு நானே என் வயித்தால அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஓ ஆத்தாக்காரி புள்ளைய பெத்து என் கையில கொடுத்து எப்படியாவது என் புள்ளைய காப்பாத்திருங்கன்னு சொன்னா. நிறைஞ்ச கண்ணீரோட அவ சொன்ன அந்த கடைசி வார்த்தையும் இதுதான். மவராசி சொன்ன மறு நிமிஷம் போய் சேர்ந்துட்டா. அப்ப அந்த ஒத்த வார்த்தைக்காக தான் நீ என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இவ்வளவு தூரம் வளர்த்து கொண்டாந்துருக்க. இதுவே எங்க அம்மா சொல்லாம செத்து இருந்ததுன்னா மத்த 3 பிள்ளையும் சாவடிச்ச மாதிரி நீயும் பையனும் சேர்ந்து என்னையும் சாவடிச்சிருப்பீல. ஏதா, நான் சொல்ல கேட்காம உங்க அப்பன் தான் அந்த 3 பிள்ளையும் சாவடிச்சான்.
உங்க அப்பனை பெத்த பாவத்துக்கு நானும் அந்த தண்டனையெல்லாம் அனுபவிச்சுதானே ஆகணும். ஆனா உன்னை அப்படி பண்ணிருப்பேன்னு நீ நினைக்காததா, சத்தியமா சொல்றேன். என் கையால அந்த 3 பிள்ளையுமே நான் சாவடிக்கல. உங்க அப்பங்கார ரொம்ப ஆடிக்கிட்டு இருந்தான். உங்க அம்மா ரொம்ப பாவம். நான் அப்பயே உங்க அம்மா பக்கத்து தான் நின்னேன். ஆத்தா அதெல்லாம் எனக்கு தெரியாதே. 3 பிள்ளைய பெத்து போடுறதுக்கு எங்க ஆத்தா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். அந்த 3 பிள்ளைய காவு வாங்குனீங்களே, அதுங்க சாபம் உங்களை சும்மா விடாதே. ஆமாத்தா, அதை நானே ஒத்துக்கிடுவேன். நான் என்னதான் அவனை வேணான்னு கெஞ்சினாலும் என்னால தடுக்க முடியல. அப்ப நானும் அதுக்கு உடந்தையா இருந்ததா தானே அர்த்தம். ஆமா ஆத்தா, கடைசி காலத்துல பாரு, நான் கூட இல்லாம தான் தனியா தவிச்சுக்கிட்டு இருக்க போறேன். ஐயா, அது எப்படி என் பேத்திக்குட்டி என்னை விட்டுட்டு போவா? எங்க போனாலும் என்ன கூட்டிட்டு போவேன்னு சொல்லி இருக்குது என் சாமி. ஏத்தா அதெல்லாம் நம்பிட்டு உட்காந்துருக்கற. இன்னும் 2 வருஷம் தான் ஆத்தா, அப்புறம் மெடிக்கல் காலேஜுக்கு போய் சேரணும். அது நம்ம தெருவுக்கு பக்கத்து தெருவுலயா இருக்குது. அது டவுனுக்குள்ள போகணும். 5 வருஷம் படிக்கணும். ஹாஸ்டல்ல போய் சேர்ந்துருவேன். பிறகு அங்கே டாக்டர் ஆயிடுவேன். அப்புறம் கல்யாணம் காட்சின்னு அப்படியே ஜோலியை பார்த்துட்டு நான் போயிருவேனாக்கோ. பிறகு நான் என்ன பண்ணுவேனாக்கும்? பாக்கியா, பாத்தியா ஆத்தா எப்படி பயந்து பயந்து பேசுதுன்னு. இன்னும் கொஞ்ச நேரம் வம்பளுத்துட்டு விட்டுருவோம். என்னதா சொல்லு. என்னைய கேட்டா நீங்க கடை எனக்கு 1008 சோழி கிடக்குது. நான் பார்த்துட்டு போவேனாமா? உன்னைய பார்த்துட்டு வீட்டுக்குள்ள உனக்கு வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருந்தா நான் இப்ப கல்யாணம் காட்சின்னு என் புள்ள குட்டி நான் போறது. அடியாத்தி, என் பேத்திக்குட்டி என்ன பேச்சு பேசுது? எப்போதும் சொல்லும் எனக்கு கல்யாணம் கூட வேணாம், எனக்கு எதுவுமே முக்கியம் இல்ல, யார் தவதான கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துவேன்னு. ஆனா இன்னைக்கு என்னவா வேற மாதிரி பேசுது. கல்யாணம் ஆசை வந்துருச்சாக்கும். சரிதான், வயசுதான் வந்துருச்சுல. பாக்கியா, பாத்தியா நம்ம கிண்டல் அடிச்ச மாதிரி நல்லா ஆத்தா பயந்துருச்சு. இருந்தாலும் வெளியே சமாளிக்கிறாங்களாமா. ஏய் பாக்கியா, எங்கடி போற? சரி நாளைக்கு வா, உனக்கு நிறைய நெல் எடுத்து வைக்கிறேன்னு. ஆத்தா குட்டி, ஏதா கொஞ்சம் தண்ணி கொண்டாயேன். என்ன ஆத்தா தொண்டை ரொம்ப கவ்வுதோ? என்ன நான் கேட்ட கேள்வி அப்படி? என்ன சரி இரு கொண்டாரேன். அம்மா, நெஞ்சு வலிக்குது. அம்மா, பொண்ணே, இதா ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்ல. ஆத்தா ஆத்தா இந்த தண்ணி. அட ஆத்தா குட்டி, தண்ணி எடுத்துட்டு வராங்களோ இப்படி தூங்கிட்டியே. ஆத்தா பொண்ணே. என்ன ராணியக்கா? ஆடு கோழி மேய்ச்சிட்டு வந்துருச்சு பொண்ணி. ஆத்தாட சொல்லி கட்ட சொல்லு,